بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وضلالة في النار. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திற்கு ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக வந்த அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சந்திக்கிற சிரமங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவனுக்கு முன்னால் எடுத்து வைக்க வேண்டும். எடுத்து வைத்து அவனிடத்திலே தீர்வை எதிர்பார்க்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் அவனுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் அலங்கரித்திருக்கிறோம். நம் அவர்கள் மீது அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் பூமியிலே ஏராளமான உயிரினங்களை படைத்து ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால கெடுவை நிர்ணயம் செய்து அந்த கால கெடுவுக்குள்ளாக அந்த உயிரினம் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையான விதியையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த ஆண்டு காலத்தில் சில ஆண்டு காலம் இன்பமாகவும் அன்பாகவும் ஆரோக்கியமாகவும் தன்னிறைவாகவும் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கு. சில ஆண்டு காலம் நோயோடும் கவலைகளோடும் நிம்மதி இல்லாமலும் ஆரோக்கியம் இல்லாமலும் தனது உள்ளத்திலே ஏராளமான கவலைகளையும் கஷ்டங்களையும் சுமந்ததாக இருக்கு. யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சில ஆண்டு காலம் இன்பத்தையும் சில ஆண்டு காலம் துன்பத்தையும் சுமக்கும் வகையில்தான் மனிதன் படைத்திருக்கிறான் என்பதை முதலிலே நாம் உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு காலம் நாம் எப்படியாக வாழ்ந்தோமோ, 2024 நான் எப்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, அதே உடலோடு அதே ஆரோக்கியத்தோடு அதே பார்வைகளோடு அதே கேட்கும் திறனோடு அதே உடலிலே வேலை செய்கிற எல்லா உறுப்புகளும் சரியாக பக்குவமான நிலையில் வேறொரு ஆண்டிற்கு இறைவன் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். கடந்த ஆண்டு எனது வாழ்க்கையில் எந்த தவறு இருந்ததோ
அந்த தவறை திருத்திக் கொள்வதற்காக மீண்டும் எனக்கு உலகத்திலே வாழ்கிற ஒரு வாழ்நாள் பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான். இந்த ஆண்டு காலம் எத்தனையோ சாராருக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது. நம்மை சார்ந்தவருக்கும் நம்மோடு பழகியவருக்கும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் இந்த ஆண்டை அடைகிற வாய்ப்பை இறைவன் தரவில்லை. அவர்கள் எல்லாம் மரணித்திருக்கிறார்கள், மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு நான் முழுவதுமாக வாழ்வேனா என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் கடந்த ஆண்டு எப்படி வாழ்ந்தேனோ அதே போன்ற இறைவன் வேறொரு ஆண்டிற்கு என்னை அடுத்த ஆண்டிற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இதை நாம் உள்ளத்தில் பதிந்தால்தான் நான் இறைவனிடத்திலிருந்து எவ்வளவு அருட்கொடைகள் எல்லாம் நான் வாங்கி கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் எப்படியாக அதை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா என்பது அப்பொழுதுதான் நமக்கு விளங்கும். மனிதனை பொறுத்த வரைக்கும் ஏராளமான சிந்தனைகளை, ஆசைகளை பிற்போக்குத்தனமாக முற்போக்குத்தனமாக இரண்டையும் இரண்டர கலந்துதான் தன்னுடைய வாழ்க்கையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை எப்படியாக பார்க்கிறது என்றால், என்னதான் அவன் படைத்த படைப்புகளிலே ஆக சிறந்த படைப்பாக இருந்தாலும் அவனுடைய ஏராளமான குறைகளையும் பலவீனங்களையும் திருமறை குர்ஆன் வெளிப்படுத்துகிறது. மனிதனை நாம் சிரமப்படக்கூடியவனாக படைத்திருக்கிறோம், மனிதனை நாம் கஷ்டப்படக்கூடியவனாக படைத்திருக்கிறோம், மனிதனை நான் கோபக்காரனாக படைத்திருக்கிறோம், மனிதனை அவசரக்காரனாக படைத்திருக்கிறோம், மனிதனை பலவீனமாக பிறகு பலமாக பிறகு பலவீனமாக படைத்திருக்கிறோம் என்று இறைவன் தான் படைத்த படைப்புகளிலே ஆக சிறந்த படைப்பு மனித படைப்பினுடைய குறைகளை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த மனிதனுடைய ஆசை எப்படியாக இருக்கிறது? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆசைகளுக்கு மடை கிடையாது. ஆசைகளை நீங்கள் ஆசைப்பட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லல. எந்த ஆசைக்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசைக்கு நீங்க தகுந்தாற்போல் உழைத்துக் கொள்ளுங்கள் என்பதாகத்தான் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய மக்களுக்கு மத்தியில பொருளாதாரத்தை அதிகமாக நேசிப்பதும் பொருளாதாரத்தை சேர்த்து வைப்பதும் பொருளாதாரம் பொருளாதாரம் என்று ஓடுவதுதான் பேராசை என்று மக்களுடைய மத்தியில் ஒரு எண்ணம் உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்கிறது. பொருளாதாரத்தை வைத்துக் கொள்ளக் கூடாது என்றால், சேர்த்து வைக்க முடியாது என்றால், ஏழையையும் செல்வந்தனாக மாற்றுகிற ஒரு மடையை உருவாக்குகிற ஜக்காத் என்ற சட்டம் இந்த இடத்திலே உடைந்துவிடும். பொருளாதாரத்தை சேர்த்தால் தானே ஜக்காத் கொடுக்க முடியும், பொருளாதாரத்தை உழைத்தால் தானே சேர்க்க முடியும், பொருளாதாரத்திற்காக நேரம் செலவிட்டால் தானே சேர்த்து வைத்துக் கொள்ள முடியும். இதுதான் கான்செப்டே. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, எந்த ஆசை உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய ஆசை, எந்த ஆசை உங்களுடைய கடமைகள் எல்லாம் மறக்க செய்கிறதோ அந்த ஆசையை கூடாது என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் பொருளாதாரத்தின் பக்கம் ஆசைப்படுங்கள், அதனால் இறைவன் உங்கள் மீது சுமத்திய சுமைகளையும் கடமைகளையும் மறந்துவிட்டு நீங்கள் பொருளாதாரத்தை தேடாதீர்கள். நபிகளார் எந்த வரம்பை சொன்னார்களோ அந்த வரம்பிற்குள்ளாக உங்களுடைய பொருளாதாரத்தை தேடுங்கள். ஆனால் அதற்காக நபிகளாருடைய வார்த்தையை மறந்துவிட்டு பொருளாதாரத்தை தேடாதீர்கள். ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், நபியே நீங்கள் சொல்லுங்கள், பூமியிலே தொழுகை முடிக்கப்பட்ட பிறகு அவன் நம்முடைய அல்லாஹ்வுடைய அருளை அலைந்து தேடட்டும். பொருளாதாரத்தை நீ தேடுப்பா, எப்படி வேண்டும் என்றாலும் நீ தேடு, இங்க இருந்து தேடு, ஓடி தேடு, அலைஞ்சு தேடு, உட்கார்ந்து தேடு, இங்க இருந்து வேற நாட்டுக்கு போய் எப்படி வேணாலும் தேடு. ஆனால் உமக்கு நாம் கொடுக்கப்பட்ட கடமையை நீ மறந்துடாத. உன்னை பூமியிலே நடமாட வைத்திருக்கிறோமே, உயிரோடு உன்னை நாம் பார்க்க வைத்திருக்கிறோம், பேச வைத்திருக்கிறோம், இதனால் வரைக்கும் ஆளுகிற வாய்ப்பை உனக்கு கொடுத்திருக்கிறோமே, அதற்காக நீ என்னை மறந்து விட்டு என் தூதர் கொண்டு வந்த வாழ்க்கையை மிதித்து விட்டு நீ பொருளாதாரத்தை தேடாத என்று தான் இறைவன் சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய செல்வமோ பொருளாதாரமோ உங்களுடைய மக்களோ அந்த திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்ப வேண்டாம். அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு நீங்கள் மறந்து விட வேண்டாம். பொருளாதாரத்தின் பக்கம் ஓடுவதால் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, இறை தூதர் எனக்கு எந்த வாழ்க்கை வழிகாட்டுதலை எடுத்து வைத்தார்களோ அதையெல்லாம் மீறி நீங்கள் பொருளாதாரத்தை திரட்டாதீர்கள். நீங்கள் திரட்டுகிற பாதை ஹலாலாக இருக்கட்டும். எந்த பக்கத்தில் நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அது முயற்சி, அந்த முயற்சி ஹலாலாக இருக்கட்டும். அதனால் தொழுகையை நீங்கள் மறந்தவராக, மறுத்தவராக, அல்லாஹ்வை நினைக்காதவராக,
லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹுவை நினைப்பதை விட்டு உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய செல்வமோ அவனை மறக்கடிக்க வேண்டாம் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. எல்லா பொருளாதாரத்தையும் சேர்த்து விட்டோம், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு விட்டோம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே போகும் பொழுது, இறைவா நான் பூமியிலே சேர்த்த பொருளாதாரம் எல்லாம் இதுதான், இதை வைத்துக் கொண்டு எனக்கு சொர்க்கத்தில் ஒரு ஓரமா இடம் கொடுன்னு கேட்க முடியுமா? உலகத்துல வாழும் பொழுது சரியா வாழல, சரியா தொழுகல, சரியா நோன்பு வைக்கல, எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்தல, பள்ளிவாசல்னால எனக்கு அலர்ஜி, வாரத்துல ஒரு நாள் பர்ஃபெக்டா முஸ்லீமா ஆயிடுவேன், வருஷத்துல ஒரு மாசம் பர்ஃபெக்டா முஸ்லீம் ஆயிடுவேன். அல்லாஹ் கேக்குறா, ஏப்பா மா யஃபலல்லாஹு பி அதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். இயற்கையா பேசுற பேச்சுல தானே ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனுக்கு ஒரு வீட்டு பாடத்தை கொடுக்கிறாரு, அவன் அதை எழுதிட்டு வரல, என்ன கேட்பாரு? நேற்றைக்கு கொடுத்தல்ல பாடத்தை நடத்தி அதிலிருந்து தானே உனக்கு ஒரு வீட்டு பாடத்தை எழுதிட்டு வர சொன்னேன், இவ்வளவு நேரம் உனக்கு வாய்ப்பு கொடுத்தல்ல, நேற்றுக்கு இரவு இருந்திருக்கு, மறுநாள் வரைக்கும் உனக்கு முழுமையா இருந்திருக்கு, எழுதிட்டு வந்திருந்தா நான் ஏன்பா உன்னை அடிக்க போறேன், நான் ஏன்பா உன்னை சிரமப்படுத்த போறேன், நான் ஏன்பா உன்னை முட்டி போட வைக்கிறேன்னு கேட்பான்ல. அதே போன்றுதான் இறைவன் கேட்கிறான், மா யஃபலல்லாஹு பி அதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். நான் ஏப்பா உன்னை சிரமப்படுத்த போறேன், நான் ஏப்பா உன்னை நரகத்துல போட போறேன், வைன் சக்கர்த்தும் ஆமன்தும். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால், அதன்பால் நல்லறங்களை நீங்கள் முற்படுத்தி இருந்தால், இஸ்லாத்தின்படி வாழ்ந்திருந்தால், பொருளாதாரம் கிடைக்கும் போது அதை தர்மம் செய்திருந்தால், நான் ஏன் உன்னை நரகத்துல போட போறேன்? உங்களை எல்லாம் படைத்த நான் தான் கேட்கிறேன், உங்களை எல்லாம் படைத்த இறைவனாகி அல்லாஹ் நான் தான் பேசுறேன். வைன் சக்கர்த்தும் ஆமன்தும். ஓ வேலையை நீ பர்ஃபெக்டா இருந்தா, ஓ வேலையை நீ சரியா செஞ்சிருந்தா, நான் ஏப்பா உன்னை சிரமப்படுத்த போறேன், நான் ஏப்பா உன்னை கஷ்டப்படுத்த போறேன்? பெரிய வித்தியாசம் இல்லை. ஜும்மாவை எடுத்துக்கோங்களேன், உள்ளம் எப்படி எல்லாம் ஓடுது, எப்படி எல்லாம் இஸ்லாத்தையும் உலகத்தையும் பார்க்கதுன்னு தெரிஞ்சிருமே. ஒரு பாஸ் போட்டு எடுக்கணும், இங்க இருந்து தஞ்சாவூருக்கு போகணும், காலையில 11 மணிக்கு ஷார்ப்பா வந்துருங்க, அப்பதான் ஏ கவுண்டர் பார்க்கணும், பி கவுண்டர் பார்க்கணும், சிடி இப்படி வரிசையா போகும், ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்றான். 11 மணிக்கு சொல்றவன் நான் எத்தனை மணிக்கு போய் நிக்கிறேன்? இல்ல நான் லேட்டா தான் எழுந்திருப்பேன், எனக்கு சரி வராது, 12 மணிக்கு வரட்டான்னா அவன் கேன்சல் பண்ணுவான், போயிட்டு திரும்ப வாழ்ந்துருவான். 11 மணிங்கிறத 10:30 மணிக்கெல்லாம் உள்ளே நுழைந்து விட சொல்லுகிறது உள்ளம். 5 மணிக்கு ஃபஜ்ர் பாங்கு, 5 மணிக்கு ட்ரெயின், இங்க இருந்து மெட்ராஸுக்கு போகணும், பள்ளிவாசல் எல்லாம் நமக்கு சரி வராது, 5 மணிக்கெல்லாம் உள்ளம் எழுந்திருக்காது, அது ஒரு சாப்டர். எனக்கான சொந்த தேவை, ஏதோ ஒரு தேவைக்காக நான் அந்த ட்ரெயினை பிடிக்கணும், அப்ப நான் என்ன செய்யறேன்? 1 மணிக்கு ஜும்மா, என்னால் 1 மணிக்கு கூட வர முடியவில்லை என்றால், நான் இதற்கு முந்தைய நேரத்தில் நான் யார் ஒருவரை காப்பாற்றுவேன்? அல்லது ரோட்டிலே அடிபட்டு கிடந்த ஒருவரை எடுத்து போய் நான் ஆஸ்பத்திரி மருத்துவமனையில் சேர்த்ததால் எனக்கு ஜும்மாவிற்கு தாமதமா? அல்லது ஏதோ ஒரு வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த வீட்டை அணைக்க போயிருந்தேன் அதனால தாமதமா? அல்லது ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு இருந்தா, அவனுக்கு அவசரமா ரத்தம் தேவைப்பட்டது, அதனால அவனை காப்பாத்துறது போயிட்டேன் அதனால தாமதமா? அல்லது ரோட்ல பெரும் கல்லு கிடந்துச்சு, மரம் கிடந்தது, அதெல்லாம் எடுக்க அப்புறப்படுத்த போயிட்டேன் அதனால தாமதமா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இறைவன் பார்க்க வைத்திருக்கிறான், பேச வைத்திருக்கிறான், எல்லாவற்றையும் தந்திருக்கிறான், ஒரு நொடியில வாழ்க்கையை உடைச்சிருமாறுண்டா? நான் இறைவனுடைய பாதையில் இறைவனை நேசிக்காத வரை ஒரு குறிப்பிட்ட காலம் தரான். எத்தனையோ மரணங்களை பார்க்கிறோம், எவ்வளவோ மரணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பா பாத்துக்க, உனக்கு பக்கத்தில் உள்ளவன், கூட இருந்தவன், உன்கிட்ட பேசினவன், பழகணும் எல்லாம் மரணிச்சிருக்கான், அடுத்து நீ மரணிப்ப, உன் வாழ்க்கையை மாத்திக்க. அதுக்கான அனுபவம் தான் அது. இப்படியாகத்தான் இறைவன் கேட்கிறான், ஃபீம குன்தும், நீங்கள் பூமியில எப்படியாக வாழ்ந்தீர்கள்? சில மக்கள்கிட்ட நாளை மறுமை நாள் இறைவன் கேட்பானாம், எவ்வா பூமியில நீ எப்படி வாழ்ந்த? அவன் சொல்வானாம், இறைவா பூமியில குன்னா நகுனு நகாஃபுல் ஹாயிதுன், ரொம்ப சிரமப்பட்டவனா வாழ்ந்தேன், ரொம்ப பலவீனப்பட்டவனா இருந்தேன், என் வாழ்க்கை தெரியுமா இளமையாத்தான் இருந்தேன், உன் காரணங்கள் எல்லாம் காரியத்தை எல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு, கரகத்தில் கிதாப் திருக்குரானை ஓதுவதற்கு சிரமமா இருந்துச்சு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போச்சு. அப்படியா? ஒரு எனக்கு அற்ப காலம் நீ எனக்கு கொடுத்தீனா, நான் என்ன தவறெல்லாம் செஞ்சேனோ அதையெல்லாம் விட்டு திரும்பி நான் மீண்டும் ஒரு இடத்துல வரேன்னு சொல்லி புலம்புவானா.
அப்ப அல்லாஹ் கேட்கவானா, அவலம் அம்மிருக்கும் அன்ததக்கர் ஃபீஹி மா ததக்கர், ஏப்பா பூமியிலே வாழும் பொழுது வாழ்நாளை உமக்கு நான் தரவில்லையா? 70 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலம் பூமியில வாழ்ந்தல்ல, எல்லாவற்றையும் உமக்கு நான் அறிவித்து கொடுத்தோம்ல. 80 ஆண்டு காலத்தில் திருந்தாத நீ, 80 ஆண்டு காலத்தில் திருத்திக் கொள்ளாத நீ, 80 ஆண்டு காலத்தில் என் பக்கமும் என் தூதர் கொண்டு வந்த கொள்கையின் பக்கமும் வராத நீ இந்த நேரத்தில் வந்து விடுவாயோ? உங்களால் சொர்க்கத்தின் பக்கம் நுழைய முடியாது, நரகத்தின் பக்கம் தான் நுழைய முடியும். இதனால் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கேன், அடுத்த நாள் மரணித்தால் எனது வாழ்க்கை என்னவென்று தெரியாது. ஒன்றை உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் என்ற எந்த இறைவன் காப்பாற்றினானோ அதே இறைவன் இன்னும் இருக்கிறான். மூசாவை எந்த இறைவன் காப்பாற்றினானோ அதே இறைவன் இன்னமும் இருக்கிறான். யூனுஸ் நபி எந்த இறைவன் காப்பாற்றினானோ அதே இறைவன் இன்னமும் இருக்கிறான். இஸ்மாயிலை எந்த இறைவன் காப்பாற்றினானோ அதே இறைவன் இன்னமும் இருக்கிறான். நாம் அவனைத்தான் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு மட்டும்தான் வருவான், அவர்களை மட்டும்தான் காப்பாற்றுவான், அவர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வான், அவர்களை மட்டும்தான் விசாரிப்பான் என்பது கிடையாது. என்றால் உள்ளம் ஒரே ஒரு நம்பிக்கை, ஆழமாக நம்பிக்கை கொண்டு வைத்திருக்கிறோம். அல்லாஹ் கருணையாளன் தானே, அல்லாஹ் இரக்கமுடையவன் தானே, அவருடைய கருணைக்கும் இரக்கத்திற்கும் எல்லையே கிடையாது. எப்படியாவது நம்மை கொண்டு போய் சொர்க்கத்துல போற்ற மாட்டானா? ஒரு ஓரமா கொண்டு போய் போற்ற மாட்டானா? அல்லாஹ்வுடைய மறுமுகத்தை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அன்னஹு அலமு ஷதீதுல் இகாப். நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உமது இறைவன் நாளை மறுமை நாளில் கடுமையான ரோஷக்காரன். அதையும் சொல்லுங்க. உமது இறைவன் நாளை மறுமை நாள் எவருக்கும் அவருக்கான தண்டனையை குறைவாக்க மாட்டான். அதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். நாளை மறுமை நாளில் உமது இறைவன் விரைந்து விசாரிக்கக்கூடியவன். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நாளை மறுமை நாளில் நீங்கள் அணுவளவு நன்மை செய்தாலும் அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள், அணுவளவு தீமை செய்தாலும் அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். எவருக்கும் இறைவன் அதற்கான அநீதி இழைக்க மாட்டான் என்று திருமறை சொல்லுகிறது. நபிகளாரை பார்த்து சொல்கிறது, வழக்கது ஊகிய இலைக்கும் இலல்லதீனமின் கவலைக்கும். நபியே உமக்கும் சொல்லுகிறோம், உமக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் சொல்லி இருக்கிறோம். இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், யூனுஸ், ஹாரூன், தாவூத், சுலைமான், அய்யூப், இப்படி ஏராளமான நபிமார்களுக்கு சொல்லி இருக்கோம். இந்த வாழ்க்கையை தாண்டி நீங்கள் வேறொரு வசதி ஏற்படுத்தினால், இந்த வாழ்க்கையிலே நீங்கள் வாழ மறுத்தால் உங்களுடைய வாழ்க்கை இரண்டாக உடைத்து விடுவோம், சொர்க்கத்தினுடைய கனவை மாற்றி விடுவோம் என்று இறைவன் சொல்லுகிறார். அல்லாஹ் கருணை காட்டுவானே, எப்படியாவது இரக்கம் காட்டுவானே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் தன் மீது கருணை காட்டக்கூடிய அளவிற்கு தான் எனது வாழ்க்கை இருக்கா? இஸ்லாத்தை பின்பற்றி போர்க்களம் வரைக்கும் சென்று எல்லா இடங்களிலும் அலக்கழிக்கப்பட்டார்களே. நபிமார்களும் நபியோடு பயணித்த மக்களும் இறைவனுடைய உதவி எப்போது என்று ஏங்கி தவித்தார்களே. அவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது இறைவன் எனக்கு கருணை காட்டக்கூடிய வகையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இஸ்லாத்தை நான் சரியாக பின்பற்றி கொண்டிருக்கிறேனா? இறைவனுடைய வார்த்தை நான் சரியாக என்னால் முடிந்த அளவுக்கு அதன்பால் நான் பயணிக்க ஆசைப்படுகிறேனா? தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு புறமாக பார்க்கிறோம். உலகம் சார்ந்த காரியம் எல்லாம் அதுதான் நமக்கு தேவையும் முக்கியம் என்று பார்க்கிறோம். ஆனால் மார்க்கம் என்று பார்த்தால் அதையெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம், அதற்கெல்லாம் நேரம் இருக்கு என்று நினைத்துக் கொள்கிறோம். தனியாகத்தான் பூமியில் வந்தோம், தனியாகத்தான் வளர்ந்தோம், தனியாகத்தான் மரணத்தையும் சந்திப்போம், தனியாகத்தான் கபரையும் சந்திப்போம், தனியாகத்தான் விசாரிக்கவும் படுவோம், தனியாகத்தான் சொர்க்கமா நரகமா என்று நுழைவிக்கவும் படுவோம். இந்த வாழ்க்கையில் நான் எதை நன்மையாக முற்படுத்துகிறேனோ அது மட்டும்தான் எனக்கு பலன் தரும். நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனோடு 3 செயல்கள் மட்டும்தான் பின்தொடரும். இல்லாமின் சதக்கத்தில் ஜாரியா, அவன் செய்கிற நிலையான தர்மம். எந்த ஒன்றை பூமியிலே விட்டு செல்கிறானோ, அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுக்காக நபி அவர்கள் காட்டி தந்த வழியிலே அவன் செல்வத்தை தர்மமாக கொடுத்து வைத்திருந்தால் அது அவனை பின்தொடரும். பயன் தரக்கூடிய கல்வி அவருக்கு பின்தொடரும். வலதன் சாலிகன், சாலிகான குழந்தைகள் கேட்கிற பிரார்த்தனை பின்தொடரும். நான் போட்டிருக்கிற ஆடை வேறொருவருடைய தேவைக்காக போய்விடும். நான் பயன்படுத்துகிற வாகனம் இன்னொருத்தருடைய பயன்பாட்டிற்கு செல்லும். நான் பயன்படுத்துகிற
மொபைலாக இருக்கட்டும் அல்லது மற்ற எந்த பொருளாக இருக்கட்டும், எனது வாழ்க்கை நான் வாழ்ந்த தடம் கூட தெரியாது, நான் வாழ்ந்த இடமும் தெரியாது, நான் மாற்றப்படுவேன். என்னுடைய பொருள் எல்லாம் மற்றவருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். நான் இங்கு எதை நன்மையாக செய்திருக்கிறேனோ, நான் இங்கு எதை தீமையாக செய்திருக்கிறேனோ, அது மட்டும்தான் எனக்கு பலன் தரும், அது மட்டும்தான் எனக்கு பயன் தரும். நான் பொருளாதாரத்தை பேங்க்ல சேர்த்து வைக்கிறது கணக்கல்ல, இடமா வாங்கி போடுறது கணக்கல்ல, இடமா நீங்கள் ஏதோ ஒரு தேவையில ஏதோ ஒன்றைக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களா அது உங்களுக்கு கணக்கல்ல. எந்த ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் மற்றவருக்கு நீங்கள் கொடுத்தீர்களோ அதுதான் உங்களுக்கான கணக்கு என்று இறைவன் சொல்கிறான். அப்படிப்பட்ட வாய்ப்பை உருவாக்கக்கூடியவனாக என்று கூறியவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சில அடிப்படையான விஷயங்களை அவ்வப்போது நம்முடைய உள்ளங்களில் அலசி ஆராய்ந்து பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பரிசோதனை சரியாக இருக்கும் என்றால் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வது மிகப்பெரிய பாரமாக இருக்காது, மிகப்பெரிய நம் மீது சுமத்தப்படுகிற ஒரு சுமை மாதிரி இருக்காது என்பதை முதலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், மூமின்களை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. இதனால் வரைக்கும் எத்தனையோ ஜும்மாக்களை நான் கடந்திருக்கிறேன். ஜும்மாவிலே ஏதோ ஒரு செய்தி பேசப்படுகிறது, அந்த செய்தி என்னிடத்தில் தவறாக இருக்கிறது, இதனால் வரைக்கும் மாற்றம் அடையாமல் கூடவே வருதே, ஏன் மாறவில்லை என்பதை முதலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2024 என்ன தவறு இருந்துச்சோ அதே தவறு தான் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. 2024 நான் எப்படி ஃபஜருக்கு வராம இருந்தேனோ அதே மாதிரிதான் இன்னமும் இருக்கிறேன். 2024 எப்படி நான் திருக்குறான ஓதாம இருந்தேனோ அதே மாதிரி அதே மமதையோட அதே திமிரோட தினாவட்டோட தான் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒருவேளை உலகத்தினுடைய செட்டப் எல்லாம் மாத்திருந்தானா, உங்களிலே எவர் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அவரால் மட்டும்தான் பூமியிலே பார்க்க முடியும், இல்லை என்றால் கண் தெரியாத குருடனாக இருப்பான் என்றால், உங்களிலே எவர் ஒருவர் துஹரை தொழுகிறாரோ அவரால் மட்டும்தான் கேட்க முடியும் என்று வைத்திருந்தால், உங்களிலே எவர் ஒரு அசர் தொழுகிறாரோ அவருக்கு தான் கையும் காலும் வேலை செய்யும் வச்சிருந்தால், யார் மகரிப் தொழுகிறாரோ அவனால் தான் நடக்க முடியும், யார் இஷாவை தொழுகிறானோ அவனுக்கு தான் இதயம் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன், இறக்க முடியும் என்பதை முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் சில வாசகங்களை பேசுகிறது. நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இறை நம்பிக்கையாளர்களுக்கு நம்முடைய வாசகங்களையும் நம்முடைய அத்தாட்சிகளையும் அறிவுரைகளையும் எடுத்து வைத்தால் ஈமான், அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்கும். திருமறை குர்ஆன் எடுத்து வைக்கும் பொழுது இறைவனிடத்திலிருந்து எனக்கு அச்சம் வரவில்லை என்றால் நான் யார் என்று நீங்களாகவே முடிவு செய்து கொள்ளுங்கள். திருமறை குர்ஆன் அப்படியாக தான் சொல்லுகிறது. நம்முடைய வசனம் எடுத்து வைக்கப்பட்டால், ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான், அது அவனுக்கு ஈமானை அதிகரிக்கும். நம்முடைய ஒரே ஒரு வசனங்கள் எடுத்துரைக்கப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் ஆற்றலை கண்டு வியந்து பார்க்கும். அவன் பின்னதாக சஜிதாவிலே விழுந்து விடுவான். அவன் முஸ்லிம் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. நம்முடைய வசனங்கள் எடுத்து வைக்கப்பட்டால், எடுத்து காண்பிக்கப்பட்டால், ஓதப்பட்டால், அறிவுரை சொல்லப்பட்டால் அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி கண்ணீரால் அவனுடைய வாழ்க்கை மாறும். அவன் முஸ்லிம் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. நம்முடைய வாசகங்களை எடுத்துரைக்கப்பட்டால், இதனால் வரைக்கும் வாழ்ந்துட்டேன், இனி எனது வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே, சொர்க்கம் என்றால் இப்படி இருக்குமா, நரகம் என்றால் இப்படி இருக்குமா என்று எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து எது நன்மையோ அதன் பக்கம் விரைந்து கொள்வான். முஸ்லிமுன், இவர்கள் எல்லாம் முஸ்லிம் என்று சொல்லுகிறது. திருமறை குர்ஆன் ஓதி காட்டப்படும் போது எனக்கு இஸ்லாத்தின்படி ஈமானை அதிகரிக்கவில்லை என்றால் நான் யார், நான் எப்படியாக வாழ்கிறேன், எனது வாழ்க்கை எப்படி இருக்கு, நீங்களாகவே முடிவு செய்து கொள்ளுங்கள்.
திருமறை குர்ஆனுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்படும் பொழுது என் உள்ளத்துல எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தல. ஏதோ ஆயத்து தானே, ஏதோ வசனம் தானே, அப்படி கடந்து போனால் நான் யார் என்று நீங்களாகவே முடிவு செய்து கொள்ளுங்கள். சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி எடுத்துரைக்கப்பட்டால் உங்களோட உள்ளத்துல எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தல. ஒரு அரை மணி நேரம் வரோம், உட்கார, தொழுகிற, போறோம்னு இருந்தீங்கன்னா நீ யாருன்னு நீயாவே முடிவு பண்ணிக்க என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. ஒரே ஒரு பேஸ் தான். ஒரு டிரைவர் இருக்காரு, டிரைவர்னு தன்னை சொல்லிக்கிறாரு, காரே ஓட்ட தெரியல. அவன் டிரைவர் நாம ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம். இன்னொருத்தர் சமையல்காரா இருக்கிறான், நாம ரொம்ப செலவு பண்ணி சமையல் பண்றோம், அவனை கூப்பிடுறோம், அவனை வச்சு கூப்பிட்டு சமையல் பண்ண சொல்றோம், அவனுக்கு சமைக்கவே தெரியல. அவனை ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம். நாம முஸ்லீம்னு சொல்றோம், முஸ்லீமின் படி வாழ்ந்தா தான் முஸ்லீம்னு அல்லாஹ் ஏத்துப்பான். சும்மா பேரை வச்சுலாம் கிடையாது. ஒரு பேர் உமர், அபூபக்கர், உஸ்மான், அபு தஹதா, அபு தல்ஹா, சாத் பின் அபி வக்காஸ், இப்படி ஏதோ பேர்ல அது கிடையாது. வைலல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், அவர்கள் இஸ்லாத்தை முழுமையாக நம்பிக்கை கொள்வார்கள், அதன்பால் அமல் செய்வார்கள். ஓ சம்மாக்கும் அல் முஸ்லிமின், அவர்கள் தான் முஸ்லிம், நாம் தான் அந்த பெயரையும் வைத்தோம் என்று இறைவன் சொல்றார். என்கிட்ட இஸ்லாத்தினுடைய வாடை இருக்கா? இஸ்லாத்தினுடைய பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கா? முதல்ல இதனால் வரைக்கும் வாழ்ந்துட்டேன்ப்பா, இனி எவ்வளவு காலம்னு தெரியாது, எத்தனையோ மரணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இஸ்லாத்தை நான் பின்பற்றணுங்கிற எண்ணம் முதல்ல இருக்கா? நான் இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கா? இஸ்லாத்தினுடைய கடமைகளை இதனால் வரைக்கும் மறந்துட்டேன், நன்றி கிட்டவனா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அல்லாஹ்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன், பொருளாதாரத்தை வாங்கிட்டேன், உதவியை வாங்கிட்டேன், உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் வாங்கிக்கிட்டேன், நன்றி கிட்டவனா தான் இருக்கிறேன், அந்த எண்ணம் இருக்கா? இதையெல்லாம் நீங்களாகவே சிந்தித்து பாருங்கள். அப்பொழுதுதான் இறைவனுடைய ஆற்றல்கள் விளங்கும். இறைவன் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த வாய்ப்பை பொருளாதாரத்தின் பக்கம் ஓடி அதுதான் நமக்கு தேவை என்று நீங்கள் அலைந்து அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள் என்றுதான் திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஒன்றே ஒன்றை உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அல்லதி அலைக்கும் அன்ஃபுஸக்கும், இறைவன் சொல்கிறான், நன்மை செய்தால் உங்களுக்கு நீங்களே நன்மை செய்கிறீர்கள், தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கு நீங்களே தீமையாக செய்து கொள்கிறீர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. வல் ஹலாலு பையினும், ஹலால் என்பது தெளிவாக இருக்கிறது, வல் ஹராமும் பையினும், ஹராமும் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டத்தையும் உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். நீங்கள் எதை அற்பமாக நினைக்கிறீர்களோ அதை உட்பட நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படி தலைவார வேண்டும், அவன் எப்படியாக செருப்பணிய வேண்டும், அவன் எப்படியாக ஆடை அணிய வேண்டும், அவன் எப்பொழுது அவன் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் எதையெல்லாம் அற்பமாக சின்னது பெருசு நீங்க பிரிச்சு பார்ப்பீங்களோ அதற்கு தகுந்த அற்புள் நாம் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தியிருக்கோம். எல்லாவற்றையும் கொண்டு வந்து உங்களை கையில கொடுத்திருக்கிறோம். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள், அதை எப்படி வீணடிக்க போகிறீர்கள் என்பதைத்தான் இறைவன் பார்க்கிறான். அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத், உலகத்தையும் மரணத்தையும் நாம் தான் படைத்திருக்கிறோம். எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்களிலே நல்ல அமல்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உலக வாழ்க்கை. பூமியிலே என்னை வணங்கியவன் யார், வணங்காதவன் யார், திருக்குரானை படித்தவன் படிக்காதவன், தர்மம் செய்தவன் செய்யாதவன், இஸ்லாத்தின்படி வாழ்ந்தவன், வாழ்க்கை மாற்றியவன் மாற்றாதவன், எல்லாவற்றையும் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் உலக வாழ்க்கை. இன்னாருடைய மகன் இன்னார், அது என்னுடைய அடையாளம் கிடையாது. நான் பூமியில வாழும்பொழுது நான் எப்படி வாழ்ந்தேன், 70 ஆண்டு காலம் நான் வாழ்றேன். உலகத்துல வாழும்பொழுது நான் மகிஷரை சந்திக்கும் பொழுதே தெரியும் ஆள் யாருன்னு. மகிஷரை பார்த்தால் முகம் சொல்லும், இன்னாரு பள்ளிவாசல் பக்கமே வராதவர், கழுத்து நீளமா ஒருத்தர் வருவாரு, அவர் யாருன்னா அவர் தான் பாங்கு சொன்னவரா இருப்பாரு, அவர் அப்படிப்பட்ட அந்தஸ்துல வருவார். உலகத்துல எதாவது செய்யலையோ அதே மாதிரி தான் அங்க வருவான். தொழாதவன் முகத்தை பார்த்தால் தெரியும் ஆளு தொழுவல, நோன்பு வைக்காதவர் நோன்பு வைக்கல, இஸ்லாத்தின்படி வாழவே இல்லை, அதற்கான அடையாளம். பொருளாதாரம் சேர்த்து வச்சான், அதற்கான அடையாளம். பொருளாதாரம் என்பது பூமியை தவிர வேறு எங்கும் செல்லாது. பூமியோடு பொருளாதாரத்தினுடைய நிலை முடிந்துவிடும். அந்த பொருளாதாரத்தை செல்லும்படி நாம் ஆக்க வேண்டும் என்றால் அந்த பொருளாதாரம் வேறொருவருக்கு நாம் கொடுத்தால் அது நம்மை பின்தொடரும் என்று நபிகளார் சொன்னார்கள். எது நமக்கு பயன் தரும், எது பயன் தராது என்று நமக்கு தெரியும், உள்ளத்திற்கு தெரியும். வெளிப்படையாக நாம் நடித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளத்தை அறியக்கூடியவன் இறைவன், அவன் அப்படியாகத்தான் வைத்திருக்கிறான். நாளை மறுமை நாளில் அதையும் கேட்பான். நபியே, அவனுடைய உள்ளம் எதை நினைக்கிறது என்பது முதல் கூட எனக்கு தெரியும் என்று இறைவன் சொல்லுகிறான்.
பிடரி நரம்பை விட இன்னும் சமீபத்தில் இருக்கிறான். இதனால் வரைக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நமது வாழ்க்கை இதனால் வரைக்கும் இஸ்லாத்திற்கு ஒத்து போகவில்லை என்றால் வரக்கூடிய காலங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவுரை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த தவறாக எடுத்து வைக்கப்பட்டதோ, இறைவா அந்த தவறை விட்டு விலகி கொள்ளக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பை தான். நான் எதை நன்மையாக செய்கிறேனோ அதை இன்னும் அதிகமாக அதிகரித்து செய்ய வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பை தான். இது இறைவனிடத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் கேளுங்கள். ஒவ்வொரு ஜும்மாவை நீங்கள் அடையும் பொழுதும், இறைவா இந்த நேரத்தில் எது தவறு என்று சொல்லப்படுகிறதோ அதை விட்டு நான் விலக வேண்டும். யார் இப்படியாக ஒருவர் கேட்டுக்கொள்கிறாரோ, நபிகளார் சொன்னார்கள், அதை விட்டு இறைவன் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று நபிகளார் சொன்னார்கள். அப்படிப்பட்ட பொறுப்பை இறைவனிடத்திலே சாட்டுவோம். வாழ்த்தசிம் ஹபிலில்லாஹி ஜமியா. அனைவரும் சேர்ந்த இறைவனுடைய கயிற்றை பற்றி பற்றி ஒன்று கூறியவனாக நிறைய சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.